உங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது, தெல்ஃபு ஆதோவுக்கு கேட்கக்கூடிய மோனோலாக் சீவில சுஜே நியூமர் 11. நீங்க யாராவது என் சேனலுக்கு புதியவரா இருந்தா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்ப நம்ம அந்த சுஜே நியூமர் 11 உடைய கேள்வி என்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். Avez-vous déjà pris l'avion? Avec qui? Pour aller où? Pourquoi avez-vous choisi l'avion? Racontez la dernière fois que vous avez pris l'avion. இந்த கேள்விக்கான தமிழ் அர்த்தம் என்னன்னா, நீங்க ஏற்கனவே விமானத்த பயன்படுத்தியிருக்கீங்களா? அப்படி நீங்க பயன்படுத்தியிருந்தா, யாரோட நீங்க போனீங்க? எங்க போனீங்க? நீங்க போறதுக்கு ஏன் நீங்க விமானத்த தேர்ந்தெடுத்தீங்க? நீங்க விமானத்த பயன்படுத்துவதற்கான பழைய நினைவுகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, என்பதுதான் இந்த கேள்வியுடைய அர்த்தம். வாங்க இப்ப இந்த கேள்விக்கான பதில எப்படி சொல்லலான்றத நம்ம இப்ப பார்க்கலாம். J'ai déjà pris l'avion avec ma famille. நான் ஏற்கனவே என் குடும்பத்தாருடன் சேர்ந்து விமானத்தை பயன்படுத்தியிருக்கிறேன். L'année dernière, je suis venu en France de l'Inde en avion. நான் பிரான்ஸ் வருவதற்காக இந்தியாவிலிருந்து கடந்த ஆண்டு விமானத்தை பயன்படுத்தினேன். Pour aller d'un lieu à l'autre, on utilise les transports. Il y a plusieurs types de transports. Voiture, bus, vélo, bateau, train et avion. பொதுவாக நாம ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு போக்குவரத்தை பயன்படுத்துகின்றோம். அந்த போக்குவரத்து பல வகைப்படும். அவைகளானவன மகிழுந்து, பேருந்து, மிதிவண்டி, கப்பல், தொடர்வண்டி மற்றும் விமானம். Mais pour faire des voyages à longue distance, on utilise donc le train, le bateau et l'avion. ஆனா நம்ம நீண்ட தூரம் பயணம் செய்வதற்கான போக்குவரத்தை நாம பயன்படுத்துறது என்னன்னா, தொடர்வண்டி, கப்பல், விமானம். Moi, j'aime bien voyager en avion car c'est le transport le plus rapide. நான் பயணம் செய்வதற்கு அதிகமாக விரும்புறது என்னன்னா விமானம்தான். ஏன்னா அது விரைவாக செல்லக்கூடியது. Quand je me rappelle de ça, nous étions très contents car c'était la première fois que nous avons vu l'avion. நான் முறை விமானத்தை பார்க்கும் பொழுது அதை இப்ப ஞாபகம் பண்ணி பார்த்தா எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. Nous sommes rentrés dans l'aéroport avant 5 heures. நாங்கள் 5 மணி நேரத்திற்கு முன்பாகவே விமான நிலையத்திற்கு சென்றோம். Après avoir tout vérifié, nous étions impatients de voir et monter dans l'avion. எல்லா வகையான பரிசோதனைகளும் முடிந்த பிறகு நாங்கள் விமானத்தை பார்ப்பதற்காகவும் மற்றும் அதனுடன் செல்வதற்காகவும் மிகவும் பொறுமை இழந்து இருந்தோம். Puis, nous avons pris notre place. பிறகு நாங்கள் எங்களுடைய இருக்கைக்கு சென்றோம். Quand l'avion a démarré, nous avons eu un peu peur. Mais, après, nous avons plus eu peur. விமானம் தனது பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு.
அதுக்கப்புறம் எங்களுக்கு பயமெல்லாம் போயிடுச்சு. Les nourritures servies dans l'avion étaient délicieux. Leur service était super et ils nous parlaient très gentiment. விமானத்துல அவங்க குடுத்த சாப்பாடு மிகவும் அருமையாக இருந்துச்சு. அவங்களுடைய பணி மிகவும் அருமையாக இருந்துச்சு. அதோட மட்டும் இல்லாம, அவங்க கனிவா பேசுனாங்க. Les 10 heures que nous avons voyagé étaient super. நாங்கள் பயணம் பண்ணிய 10 மணி நேரமும் மிகவும் அருமையாக இருந்தது. இப்ப நாம பிரெஞ்சுடைய வார்த்தையை தொடர்ச்சியாக ஒரு தடவை நம்ம திருப்பி பார்க்கலாம். J'ai déjà pris l'avion avec ma famille. L'année dernière, je suis venu en France de l'Inde en avion. Pour aller d'un lieu à l'autre, on utilise les transports. Il y a plusieurs types de transports. Voiture, bus, vélo, bateau, train, avion. Mais pour faire des voyages à longue distance, on utilise donc le train, le bateau et l'avion. Moi, j'aime bien voyager en avion car c'est le transport le plus rapide. Quand je me rappelle de ça, nous étions très contents car c'était la première fois que j'ai vu l'avion. Nous sommes rentrés dans l'aéroport avant 5 heures. Après avoir tout vérifié, nous étions impatients de voir et monter dans l'avion. Puis, nous avons pris notre place. Quand l'avion a démarré, nous avons eu un peu peur. Mais, après, nous n'avons plus eu peur. Les nourritures servies dans l'avion étaient délicieux. Leur service était super et ils nous parlent très gentiment. Les 10 heures que nous avons voyagé étaient super. இப்ப நம்ம பார்த்தது டெல்ஃபாதோவுக்கு ஓரலுக்கு மோனோலாக் சிவில கேட்கக்கூடிய கேள்வி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோடு இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டெல்ஃபாதோவுக்கு படிச்சாலும் இத மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.